ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் வரடா தமிழ் சேனல். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், கவர்மெண்ட் லேப்டாப் எப்போ வரும், நம்ம நேம் லிஸ்ட் இருக்கா இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான். இதெல்லாம் போய் நீங்கள் யாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்காம நீங்களே உங்கள் மொபைல் மூலம் உமீஸ் போர்ட்டலில் எப்படி லாகின் பண்ணி எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுங்கிறத பற்றியும், யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத தாண்டி யாரெல்லாம் இதில் செக் பண்ண முடியுங்கிற வீடியோ தான் நம்ம இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே நண்பா, நம்ம இப்போ வந்து குரோம் அல்லாட்டி எந்த ப்ரௌசர் இருக்கோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பின்னாடி umis.tn.gov.in அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் வர லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே லாகின் பண்ணி உள்ளே போங்க. அதில் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். அதில் ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, லேப்டாப் ஸ்கீம் ரிலேட்டட் கிரிவியன்ஸ் போர்ட்டல். ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஸ்க்ரீனில் ஒரு நீல கலர் பாக்ஸில் இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் கட்டமாக ஃபஸ்ட்டு பேஸ் ஃபைனல் இயர் மற்றும் ஃப்ரீ ஃபைனல் இயர் மாணவர்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா படித்து முடித்து வெளியே போகிற பசங்களுக்கு தான் லேப்டாப் வந்து உடனடி தேவையாக இருக்கும். மற்ற ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் பசங்களுக்கு வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். ஆனால் இது சப்ஸ்கிரிப்ஷன் பேஷஸ், அதாவது அடுத்தடுத்த கட்டங்களில் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு சீனியர்ஸ் மட்டும் இதில் லாகின் பண்ணி உங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, ப்ரோ நான் ஃபைனல் இயர் தான் ஆனால் லாகின் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கே கீழே டோன்ட் ஐ ஹேவ் யுமிஸ் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்து நீங்களே ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படியும் ஆகலைன்னா உங்கள் காலேஜில் டேட்டா இன்னும் சரியாக அப்டேட் ஆகலைன்னு அர்த்தம். உடனே உங்கள் காலேஜ் அட்மின் கிட்டே போய், சார் உமீஸில் என் பேர் வரலைன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்க. அவங்க அங்கே ஓகே பண்ணிட்டா உங்களுக்கான லேப்டாப் வர்றதில் எந்த தடையும் இருக்காது. லேப்டாப் ஸ்கீமில் ஏதாச்சும் குறைகள் இருந்தால் கூட இதே போர்ட்டலில் நீங்கள் சொல்லிடலாம். ஸோ வதந்திகளை நம்புறதை விட்டுட்டு இந்த மாதிரி அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நாம் சொல்லிக் கொடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் அதை வந்து கரெக்டாக பண்ணி நீங்களும் செக் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களும் செக் பண்ணி அவங்களோட குழப்பத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். மேலும் லேப்டாப் விஷயமான அப்டேட் எதுவாக இருந்தாலும் நான் உடனே அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.